الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய இந்த குர்ஆன் வகுப்பிலே சூரத்து லுக்மானில் இருந்து அல்லாஹு தாலா எடுத்து சொல்லக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதனைத்தான் நாங்கள் பார்த்து வருகிறோம். பொதுவாக அல் குர்ஆனை பொறுத்த மட்டில் உலகளாவிய ரீதியில் எந்த நாலேஜுகள் தேவையோ, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நடைக்கு எந்த விதமான காரணிகள் எல்லாம் சம்பந்தப்படுகிறதோ அந்த அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு புத்தகம்தான் அல் குர்ஆன். அரபி பாஷையில் அது இருக்கிற காரணத்தினால வேறு பாஷைகள் அந்த வேதத்துக்கு பொருந்தாது என்பது இந்த வேதத்தை படிக்கிற பொழுது எங்களுக்கு புரிகிறது. அரபு பாஷையில் இருக்கக்கூடிய நுணுக்கம் கலந்த அதுக்கு தேவைப்படக்கூடிய பதம், அந்த ரகம், அந்த சொல், அந்த கலிமாக்கள் அதே விதத்தில் வேறு பாஷையில் மொழிபெயர்த்தாலும் கூட இந்த வேதத்துடைய சரியான தன்மையை அரபு படித்தவர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். மொழிபெயர்ப்புக்கு எந்த பாஷையை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஆன்மீகத்தை விளங்கலாம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அற்புதமான உள்ளடங்கி இருக்கக்கூடிய உள்விளங்கி அறிகின்ற ஒரு நாலேஜ் இருக்கிறதே, அந்த விஷயத்தை விளங்குவதற்கு அரபு தெரிந்தவர்களுக்கு தான் அது வாய்ப்பு இருக்கிறது. சாரம்சமான கருத்தை விளங்குவதற்கு ஒரு மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கும், நேர்வழிக்கு ஒரு மொழிபெயர்ப்பு சரியாக இருக்கும். பாவம் செய்யாமல் அல்லாஹு தாலாவை புரிந்து மார்க்கத்தை புரிந்து நடப்பதற்கு அந்த மொழிபெயர்ப்பு போதும். ஆனால் அதையும் தாண்டி அல் குர்ஆனையே என்ன என்ற ஒரு முழுமையான வடிவத்தில் புரிகிறதா இருந்தால் அதனுடைய அற்புதத்தையும் அதனுடைய புனிதத்தையும், இது அல்லாஹ்வினால் தான் இது இறக்கப்பட்டது என்று அறிவினால் விளங்கிக் கொள்வதற்கு அந்த பாஷை விளங்கினவர்களுக்கு மிக வாய்ப்பாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அதனால் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் கவிஞர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் கவிஞர்களுக்கு எந்த விதமான புகழும் கிடையாது. கவிஞர்களை பற்றி இஸ்லாம் புகழ்ந்து பேசவே இல்லை. ஏனென்றால் கவி என்கின்ற ஒன்று இஸ்லாத்துக்கு விருப்பமான ஒன்றாக இஸ்லாம் கருதில்லை. அதனால தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வஷ்ஷுஅராஹு யத்தபிஹுமுல் காவூன் அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன், சூரத்து ஷுஅரா, கவிஞர்கள் என்றே ஒரு சூரா. அதில் இந்த 2 வசனங்கள் தான் கவிஞருக்கு சொல்லப்பட்டது. மற்ற அனைத்துமே கவிக்கு சம்பந்தப்பட்ட ஒன்று அந்த சூறாவில் கிடையாது. அல் குர்ஆனுக்கு சூறாக்களுக்கு பேரிடும் பொழுது நுணுக்கமான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை வச்சு பேர் சூட்டுவாங்க. அது மாதிரி தான் ஒரே ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அது ஹைலைட் பண்ணப்படக்கூடியதாக இருந்தால் அந்த சூறாவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பேரோடு பேரிடுவார்கள். இப்போ இந்த சூறாவுக்கு கவிஞர்கள் என்று பேர் வைத்து அல்லாஹு தாலா கவிஞர்கள் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலேயும் முகம் போன போக்கிலே அலைகிறார்கள். எதுக்கு அல்லாஹு தாலா இப்படி சொல்கிறாண்டால், ஒரு கவிஞன் அல் குர்ஆனை மொழிபெயர்க்க இயலாது. ஒரு கவிஞன் பயான் பண்ணுவது அவ்வளோ நல்லா இருக்காது, பொருத்தமாக இருக்காது. ஒரு கவிஞர் அல் குர்ஆனுக்கு வியாக்கியானம் சொல்லுவது மிக நல்ல ஒரு வேலையாக இருக்காது. அவர் சொல்லலாம், ஆனால் கவியில் சொல்லக்கூடாது, கவிதையில் அவர் மொழிபெயர்க்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கவிஞன் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் புத்தகத்தை அவர் எடுத்து மொழிபெயர்த்தால், அல்லது அரசியல் யாப்பை அவர் எழுதினால், அல்லது ஏதாவது மெடிசின் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அவர் எழுதினால், இப்படியான விஷயங்கள் ஒரு கவிஞருக்கு பொருந்தாது. காரணம் என்னென்றால், கவிஞருடைய பாணி என்னவென்றால் அளவு கடந்து புகழுவார்.
அல்லது அளவு கடந்து இகழுவார். ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு அற்புதமான ஒரு உவமையில் எல்லை மீறி போவார். அந்த எல்லை மீறி போகிறதுல தான் அழகும் இருக்கிறது. இந்த கவிதைக்கு பொய் அழகுண்டுவாங்களே, அப்போ கவிதைக்கு பொய் அழகு என்றால் அந்த கவிதை பொய் சம்பந்தப்படுறது எப்படி? சப்ஜெக்ட் உண்மையாக இருக்கும், ஆனால் வர்ணிப்பு கூடுதலாக இருக்கும் அல்லது வர்ணிப்பு குறைவாக இருக்கும். ஒரு ஆளை வர்ணிக்கிறாண்டால் அவர் வர்ணிக்க தொடங்கினால் கடவுளாக்குற அளவுக்கு வர்ணிச்சிருவார். இகழத் தொடங்கினால் அதை அர்த்தமில்லாத அளவுக்கு இகழ்ந்துடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு கவிஞன் கவியால் புகழத் தொடங்கினால் அது எங்கேயோ போய் நிற்கும். அல் குர்ஆன் வாசகத்தை கவிதையால் ரகம் பண்ணி எழுத தொடங்கினால் அது இருக்கிற அளவை விட கூடிடும், வர வேண்டிய அளவை விட கூட அது இருக்கிற மாதிரியே அல் குர்ஆன் இருக்கணும். அந்த மொழிபெயர்ப்பு கணக்காகவே இருக்கணும். அணு அளவும் கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. அதிலெல்லாம் உவமைகள் கூட அதுக்கு சம்பந்தம் வராது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வசனம் அது இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டியதான காரணத்தினால கவிஞர்கள்ட கையில் இதை கொடுக்க இயலாது. கவிஞன் உதாரணத்துக்கு தொழுகையை பற்றி அவன் பயான் பண்ண சொன்னால் அவனுடைய கற்பனையெல்லாம் அது கவிதை ரூபத்தில் அவன் உண்டு பண்ணி புகழ்ந்து அதெல்லாம் இருக்கிறத விட கூட போயிடும் அல்லது இருக்கிறத விட குறைய வந்துடும். அது உள்ளதை உள்ளபடி போய்கொண்டிருக்கிறது தான் அல் குர்ஆனுடைய சிஸ்டம். அதுக்கு அந்த பாஷை இருக்கிற காரணத்தினால இந்த குர்ஆனே இது கவிதை அல்ல. அந்த காலத்தில் இருந்த கவிஞர்களுக்கு இது அடி கொடுக்குது. அதனால தான் கவிஞர்கள் இதை எதிர்த்தார்கள். அவங்களுக்கு இதோட போட்டி போட முடியாமல் இருக்குது. கவிதையை அல் குர்ஆன் எதிர்க்குது, கவிஞனை எதிர்க்குது. அவனும் பார்க்குறான் கவிஞனை இதை நெருக்கி கொள்றதில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால் அல் குர்ஆனுக்குள்ள புனிதம் என்னவென்றால், கவிஞன் என்ன செய்வான் என்றால் தன்னுடைய கவிதையை கற்பனையால் வடிக்கின்ற அந்த அழகை அவனுடைய மொழி வண்ணத்தை அதிகமாக்கி எப்படியாவது அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகம் எழுதி அல்லது கவிதை எழுதி இருக்கிறதெல்லாம் கவிதையால் வர்ணித்து அதை பார்க்குறவர்கள் அந்த வரிகளை பார்த்து இன்பம் கண்டு அதனால் அவன் ஃபேமஸாக ஆயத்தமாகுவான் அல்லது அதனால் அவன் சமூகத்தில் அறிவாளியாக ஆயத்தமாகுவான். அதனால் மக்களிடத்தில் இடம் பிடிப்பதற்காக வேண்டி ட்ரை பண்ணுவான். அதனால் மக்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்வதற்காக வேண்டி ஆயத்தமாகுவான். அதனால் மக்களுக்குள்ள அவன் ஒரு பிரசித்தி அடையணும் என்றதனால அதுக்காக வேண்டி அலைகிறாங்களா இல்லையா கவிஞர்கள்? அதனால தான் கவிஞர்கள் அலைகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த கவிஞர்கள் இந்த சிஸ்டம் குர்ஆனுக்கு சரி வராது. குர்ஆனுக்கு இருக்கிற மாதிரியே தான் அந்த வசனம் இருக்கணும். யாரும் அளவு கடந்து அதை உவமைப்படுத்தவும் இயலாது, யாரும் அதை குறைக்கவும் இயலாது. கவிஞன் இதை மொழிபெயர்த்தால் அவன் இதுக்கு வியாக்கியானம் சொன்னால் அவனுடைய கற்பனையை வைத்து சொன்னதனால இது அழகாக இருக்கிறான்னு வந்துடும். மக்கள் இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பும் குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயத்தை தவிர அதை மொழிபெயர்த்தவனு இதை அழகாக்கினான் என்ற மாதிரி ஆகிடும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதெல்லாம் குர்ஆனுடைய புனிதத்துக்கு வெளியில் உள்ள விஷயம் என்ற காரணத்தினால அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் இருக்கிறதை இருக்கிற மாதிரி புரிந்து கொள்கிற விதத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த குர்ஆனுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கிறது. இந்த குர்ஆனில் ஒவ்வொரு வேடும் அந்த இடத்துக்கு அதுதான் பொருத்தம். அந்த இடத்துல அதை சொன்னதுனால அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு அற்புதமான வேதத்தை இறக்கிறான் என்று புரிவதற்கு இந்த பாஷை முக்கியம். குர்ஆனை நானும் குர்ஆன் மாதிரி கொண்டு வர முடியும் என்று சொன்னவர்களெல்லாம் அல் குர்ஆனிலிருந்து ஒரு வசனம்தான் பார்த்தார்கள். 2வது வசனத்தை அவங்க பார்க்கல. 1வது வசனத்தை பார்த்துட்டு பேனாக்களை உடைத்து விட்டு போனார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இப்படி சொன்னவர்கள்லாம் அரபு நல்லா தெரிஞ்சவர்கள். அப்துல்லா இப்னு முகஃபா போன்றவர்கள், முசைலமத்துல் கத்தாப் போன்றவர்கள் நன்கு அரபு ஒவ்வொரு பதத்தையும் அதனுடைய ஆழத்தில் இருந்து தெரிந்தவர்கள். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் அப்படித்தானே பார்ப்பான். அந்த பார்வையில் பார்க்கிற பொழுது இந்த மாதிரி ஆழமான வசனங்கள் இருக்கிறதா இருந்தால் இது நாங்கள் இதுக்கு சம்பந்தம் வரையலாது,
இது எங்களால் முடிந்த காரியம் அல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஒரு பொய்யாக எனக்கும் வஹி வருகிறது அல்லது எனக்கும் அல் குர்ஆன் மாதிரி கொண்டு வர இயலும் என்று பெரிய தம்பட்டம் அடித்த ஒருத்தன் ஒரு வசனத்தை பார்க்குறான் சூரத்துல் ஹூதில். யா அர்துபுலஇ மாஅகி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வந்த வெள்ளம். அந்த வெள்ளம் முடிகிற பொழுது அல்லாஹ் தஆலா தண்ணிக்கு ஒரு ஆர்டர் போடுறான். தண்ணிக்கு எப்படி ஆர்டர் போடணும்? தண்ணிக்கு தண்ணி வத்தணும். உயர்ந்திருக்கக்கூடிய தண்ணி அது வத்தி கொள்ளணும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா ஆர்டர் போடணும். அல்லது பூமிக்கு ஆர்டர் போடுறதா இருந்தால், பூமியை உன்னுடைய தண்ணியை உறிஞ்சிக்கொள். தண்ணீருடைய வேலை என்னன்னா பூமி உறிஞ்சி கொள்ளும். அது நீர் அப்படியே வடிந்து போகும். அது உள்ளே போகிறாண்டா உறிஞ்சிக்கொள்றது தான் அதனுடைய வேலை. ஆனால் அல்லாஹு தஆலா யா அர்துபுலஇ மாஅகி வயா சமாஉ அக்லிஇ, அல்லாஹு தஆலா பூமிக்கு ஆர்டர் போடுகின்ற பொழுது உபுலஇ, பூமியை தண்ணியை விழுங்கிக்கொள், உறிஞ்சிக்கொள் என்று சொல்லாமல் அல்லாஹு தஆலா உன் தண்ணியை விழுங்கிக்கொள். இப்போ இவன் பார்க்குறான், உறிஞ்சிக்கொள் என்று சொல்கிறதா இருந்தால் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம், அப்படித்தான் பூமியில் நடக்குது. ஆனால் விழுங்கி கொள்ளுண்டால் ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான்? ஓஹோ, உறிஞ்சி கொள்றதை விட விழுங்கி கொள்றதுக்கு டைம் குறவு. தண்ணி ஒரு 10 லிட்டர் தண்ணியை பூமி உறிஞ்சி கொள்றதா இருந்தால் ஒரே டிப்பில் அது உறிஞ்சி கொள்ளாது. வெள்ளம் வருகிறது, வெள்ளம் நிறைஞ்சிருக்கிறது. இப்போ தண்ணி ஒரே டிப்பில் இல்லா போகுமா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தான் பூமிக்குள்ளே தண்ணி போயிடும். 4-5 நாள் போயிடும். அது உறிஞ்சி கொள்வது. பூமியை விழுங்கி கொள்ளுண்டா பட்டன் இல்லா போய்த்திடும். நாங்கள் ஒரு சாப்பாட்டை சாப்பிடுகின்ற பொழுது, ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்கிற பொழுது, உறிஞ்சி குடிக்கிற பொழுது 100 மில்லியை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு 1 நிமிஷமாவது தேவைப்படும். ஒரு கலை ஊற்றி விட்டால் அது மாதிரி பூமிக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போடல, தண்ணியை உறிஞ்சிக்கொள் என்று சொன்னால் அது அவ்வளோ பெரிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ளத்தை உறிஞ்சி கொள்வது மாத கணக்கு போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா யா அர்துபுலஇ, விழுங்கி கொள்ளுண்டால் அந்த செகண்டில் உள்ளு போய்த்திடும். ஏன்னா விழுங்குறது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு செகண்டில் எல்லாத்தையும் சேர்த்து விழுங்குறது தானே. எவ்வளோ ஸ்பீடாக அந்த தண்ணியை அல்லாஹ் தஆலா உள்ளுக்கு எடுக்கிறான். ஏன்னா டைம் முடிஞ்சிட்டு. அது பூமியிலிருந்தே வந்த தண்ணி தான். வானத்திலிருந்து பொதுவாக தண்ணி வரும், பூமியிலிருந்தும் வந்த தண்ணி அது. அதனால் உன் தண்ணியை நீ ஏற்கனவே உனக்கு உள்ளிருக்கிற தண்ணி அது இந்த செகண்டில் நீ எடுத்துடுன்றோன்னே அவ்வளோ பெரிய வெள்ளம் ஒரு செகண்டில் முடிந்தால் இது ஒரு அற்புதம். இது அல்லாஹ் தான் செய்கிறான், இப்படி நடக்காது. அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த கலிமாவே அவனுடைய அந்த சிந்தனையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பேனையையும் உடைச்சி வீசிட்டு இந்த குர்ஆனுக்கு முன்னால் என்னாண்டு போயிட்டான். இது அரபு தெரிஞ்சவர்களுக்குத்தான் இதனுடைய ஞானம் விளங்கும். அல் குர்ஆனின் மொழி தெரிஞ்சவர்களுக்கு தான் இதனுடைய சத்தியம் விளங்கும். அல்லாஹ் தஆலா பாவிக்கக்கூடிய இந்த ரகம் எப்படி இருக்கிறது, இந்த இடத்துக்கு இந்த கலிமா எப்படி பொருந்துது. அன்புக்குரிய சகோதரிகளே, அதனால தான் அல் குர்ஆனை படிக்கக்கூடிய ஒரு பாடத்தை போட்டிருக்கின்ற நோக்கம் என்னவென்றால், இந்த குர்ஆனுடைய தரம் புரியணும். அல் குர்ஆனை படிக்கிறன்ற ஒரு பயான் அல்ல, நாங்கள் ஒரு ஆயத்தை வைக்கிறோம் பயான் பண்ணுறோம், அந்த விஷயம் அல்ல. இந்த குர்ஆனுடைய திறமையை புரிவதற்காக வேண்டியும் அதில் சொல்லக்கூடிய அதோடு சேர்த்தி கொண்டு அதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள், அதில் இருக்கக்கூடிய மார்க்க பாடங்கள், ஆன்மீகம், அதில் இருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய அகீதா சட்டங்கள், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வடித்தெடுக்கிற மாதிரி அல் குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டிய தேவை இருப்பதனால சூரத்துல் லுக்மான் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஆரம்பமாக படித்து வருகிறோம். சென்ற வகுப்பில் ஒரு ஆரம்ப விஷயங்களை நாங்கள் படித்திருந்தோம். அதே கவனிப்பில் அல்லாஹ் தஆலா தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹக்கீம் என்ற அந்த 2வது ஆயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். தன்சீல் அல் குர்ஆனில் அல் குர்ஆன் இறக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் தஆலா 2 கலிமாக்கள் பாவிப்பான். ஒன்று நஸ்ஸல அலைக்கல் கிதாப், அதே மாதிரி அன்ஸல அலைக்கல் கிதாப்.
இன்னா அன்சல்னா ஹுஃபி லைலத்தில் கதிர், கதிருடைய இரவில் இதை நாங்கள் இறக்கினோம். வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப், அரபு பாஷையில் நஸ்ஸலாண்டாலும் இறக்கிறது, அன்சலாண்டாலும் இறக்கிறது. நஸ்ஸலான்றது வேறு, அன்சலான்றது வேறு. ரெண்டும் இறக்கினாண்டாலும் அல் குர்ஆனுக்கு 2 இறக்குதல்கள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹு தாலா லௌஹுல் மஹ்ஃபூலில் இருந்து கீழ்வானத்துக்கு இறக்கினது, இன்னொன்று கீழ்வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கினது. லௌஹுல் மஹ்ஃபூலில் இருந்து கீழ்வானத்துக்கு முழு குர்ஆனையும் டோட்டலாக இறக்கினான் ஒரே இரவில். கீழ்வானத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த பூமிக்கு ஒரே டிப்பில் குர்ஆன் இறக்கல, 23 ஆண்டு காலமும் கட்டங்கட்டமாக இறக்கினது, துண்டு துண்டாக இறக்கினது. கட்டங்கட்டமாக துண்டு துண்டாக பார்ட்ஸாக ஒரு வேலையை செய்கிறதா இருந்தால் அதுக்கு நஸ்ஸல, கட்டங்கட்டமாக இறக்கினதுக்கு நஸ்ஸலன்றது, ஒரே டிப்பில் இறக்கினதுக்கு அன்சலன்றது. அதனால தான் அரபு படித்தவர்களுக்கு தெரியும், இந்த நஸ்ஸல மாதிரி வரக்கூடிய வினைச்சொல் எல்லாம் அப்படி கருத்தை தான் காட்டும். நஸ்ஸல கட்டங்கட்டமாக இருக்கிறது, ஃபர்ரக துண்டு துண்டா பிரிக்கிறது, கத்த துண்டு துண்டா வெட்டுறது, ஃபர்ரஜ கட்டங்கட்டமான சந்தோஷம். இப்படி கட்டம் கட்டமாக நடக்கிறது, பாட்டாக நடக்கக்கூடிய ஒரு கருத்து தான் இந்த மாதிரி வடிவத்தில் வர வினைச்சொல்லுக்கு வர கருத்து. அதனால் நஸ்ஸல என்று சொன்னால் கட்டங்கட்டமாக இருக்கிறால் அது முதல் வானத்திலிருந்து பூமிக்கு வந்த அர்த்தத்தில் அந்த வினைச்சொல் பாவிக்கப்படும் அல் குர்ஆனில். அன்சல என்று சொன்னால் ஒரே டிப்பில் இறக்கினது. அதனால தான் வேறு வேதங்களை இறக்கினதை சம்பந்தமாக அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது இன்னா அன்சல்ன தௌராத்த, தௌராத்தை நாங்கள் அன்சலன்னு சொல்கிறான், இறக்கினோம். அன்சல்ன தௌரா என்று அதெல்லாம் ஒரே ட்ரிப்பில் இறக்கினது. தௌராத் வேதம் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா ஒரே நேரத்தில் எழுதியே கொடுத்தது. எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற குர்ஆன் மாதிரி ஏடுகளில் அல்கல் அல்வாஹ வாஹத பிராசி அஹிஹி, அந்த ஏடுகளை எடுத்துக்கொண்டு வார நேரத்தில் தான் கோபம் காளை மாட்டை வணங்கி கொண்டிருந்த அந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சு அந்த ஏடுகளை தூக்கி வீசினார் என்றெல்லாம் வரும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா வேதம் கொடுத்தது ஏடுகளில் எழுதி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்தது. அதனால தான் அன்சல்ன தௌராத்த, நஸ்ஸல தௌராத்தை அல்ல. அல் குர்ஆன் 2 இறக்குதல் இருக்கிறது. ஒரே நேரத்தில் இறங்கின ஒரு செக்ஷனும் பகுதியும் இருக்கிறது, கட்டங்கட்டமாக இறங்கின ஒரு ஓர்டரும் இருக்கிறது. லௌஹுல் மஹ்ஃபூலிருந்து இடைவெளிக்கு வரும் வரைக்கும், அதாவது பூமிக்கும் லௌஹுல் மஹ்ஃபூலுக்கும் இடையில முதல் வானத்துக்கு வரும் வரைக்கும் ஒரே நேரத்தில் அல் குர்ஆன் வந்தது. அதுக்கு அன்சலன்றது. முதல் வானத்திலிருந்து பூமி கட்டங்கட்டமாக வந்தது, அதை குறிக்கிறதுக்கு நஸ்ஸலன்றது. அதனால் அல் குர்ஆன் இறக்கினது சம்பந்தமாக அல் குர்ஆனில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 2 வேடும் மாறி மாறி வரும். இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். பொதுவாக அல் குர்ஆனுடைய இறக்குதல் சம்பந்தப்பட்டு வருகிற பொழுது தான் அன்சல அல்லது லௌஹுல் மஹ்ஃபூலிருந்து வந்தது. 23 ஆண்டு காலமாக இறக்கினதத்தை சாராம்சமாக வைத்து பேசுகின்ற வசனங்களில் நஸ்ஸல என்ற வினைச்சொல்லோடு, அதனால தான் தன்சீலா, நஸ்ஸலிலிருந்து தன்சீலா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இப்படியான 2 பதங்களும் பாவிக்கப்படுவதை அல் குர்ஆனில் நாங்கள் பார்க்குறோம். அது 2 இடத்துக்கு பொருந்துகிறது. அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது, அல் குர்ஆனை பொறுத்த மட்டில் அல்லாஹு தாலா அதிகமான இடங்களில் அல் குர்ஆனில் நாங்கண்டு பாவிப்பான், நான் என்றும் பாவிப்பான். நான் அல்லாஹ் தனியத்தான் வேலையை செய்கிறான், தனியத்தான் அல் குர்ஆனை இறக்குறான். ஆனால் அவன் சொல்லுகின்ற பொழுது இன்னா அன்சல்னா, நாங்கள் இறக்கினோம், நாங்கள் செய்தோம், நாங்கள் படைத்தோம், நாங்கள் ஊதினோம். இப்படி நாங்கன்னு அல் குர்ஆனில் பாவிக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்ன ذிக்ர, இந்த வேதத்தை நாங்களே இறக்கினோம். இது ஏன் அல்லாஹ் தஆலா பன்மையாக சொல்கிறான்? அவன் ஒருத்தன் தானே, பன்மையாக அல் குர்ஆனில் சொல்கிறானே, ஒருமையாகவும் சொல்கிறான், பன்மையாகவும் சொல்கிறான். இது எப்படி? இது 2 மாதிரி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதற்கான காரணம் என்னென்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, அல் குர்ஆன் அர்த்தமில்லாத காரணங்கள் சிலர் சொல்லுவார்கள்.
அது வந்து அல் குர்ஆனை ஆய்வு செய்து சொன்ன காரணங்கள் அல்ல, அவர்களுடைய மனோ இச்சைப்படி சொல்கிறது. இதுக்கும் அந்த குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை. சிலர் சொல்லுவார்கள் அல்லாஹ் தஆலா பணிவுக்கு அப்படி சொல்கிறேன்டு. நான் என்று சொல்கிறது மமதை தானே, பணிவுக்காக வேண்டி நாங்கள் கொள்கிறேன்டு. இது ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கே அல்லாவே மமதை தான், அல்லாவே பெருமைக்காரன் தான். அவனுக்கு என்ன பணிவு? அல்லாஹ்வுடைய ஸ்டைலே வந்து பெருமை தான். அவன் யாருக்கு பணியணும், யாருக்கு பணிவு காட்டணும்? அவன் அல் குர்ஆனை வச்சு கொண்டு எதுக்கு நாங்கள் பணிந்து போகிற மாதிரி பேசணும்? இது வந்து அகீதாவுக்கு முரணானது, அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கு முரணானது. சும்மாவே ஒரு பெரிய விளக்கம் மாதிரி அல்லாஹ்வை மனிதன் இந்த தரத்துக்கு இறக்கி பேசுறது. அல்லாஹ் தஆலா எதுக்கு அப்படி சொல்கிறான் என்றால், அல் குர்ஆனை ஆய்வு செஞ்சு நாங்கள் முடிவெடுக்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு வேலையை செய்கின்ற பொழுது ரெண்டு மாதிரி செய்வான். ஒன்று அவன் டிரெக்டாக செய்வான், இன்னொன்று மலக்குக்கு ஆர்டர் பண்ணி செய்வான். மலக்குக்கு ஆர்டர் பண்ணி செய்கிறதுல நான் கண்டுவான், டிரெக்டாக செய்கிறத நான் கண்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஃபனஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, நான் என்னுடைய ரூஹிலிருந்து ஊதினேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற நேரத்தில் ஃபனஃபக்னா ஃபீஹி மின் ரூஹினா, நாங்கள் எங்களுடைய ரூஹிலிருந்து ஊதினோம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை டிரெக்டாக படைச்சான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஓர்டர் போய் சேர்ந்து மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, அப்போ அங்கே அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓர்டர் பண்ணி அவர் தான் இந்த கட்டளை எடுத்துன்னு வர்றாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிற பொழுது ஒரு மலக்குக்கு ஓர்டர் பண்ணி அந்த கட்டளை வரல. அல்லாஹ் டிரெக்டாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதுனால அவருக்கு நான் என்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து நாங்கன்றான். அல் குர்ஆனை இறக்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நான் இறக்கினேன் என்று சொல்லாமல் நாங்கள் என்று சொல்கிறது. அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு இந்த வேதத்தை டிரெக்டாக கொடுக்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து கொடுத்தது, அவர் தான் வஹியை கொண்டு வந்தது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நாங்கன்றான். நாங்கன்னு சொல்கிறதுடைய அர்த்தம் அல்லாஹ் தஆலா நான் வந்து கட்டளையிட்டு வந்தது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா சில நுணுக்கமான இடங்கள்ல நாங்கன்னு சொல்ல மாட்டான். அதிகாரம் தனக்கு மட்டும், அதை புரிஞ்சு கொள்கிற விதம் அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தில் யாரும் கைவரிசை காட்ட இயலாது. இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்குற நேரத்தில் அல்லாஹ் தஆலா அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அங்கே எப்படி சொல்கிறான்? அக்மல்து லக்கும் நாம் பூர்த்தியாக்கினேன், வஅத்மம்து நாம் பூர்த்தியாக்கினேன், வரதீது நாம் பொருந்தி கொண்டேன். அங்கே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லல, அக்மல்னா வரதீனா வஅத்மம்னா நாங்கள் பூர்த்தியாக்கினோம், நாங்கள் பொருந்தி கொண்டோம். அங்கே சொல்லலேன். மார்க்கம் பூர்த்தியாக்குற கடைசி நேரம் அதில் யாரும் கைவரிசை காட்டலாது, இன்னொருத்தருடைய எந்த சிந்தனையும் அதுக்குள்ளே வர முடியாது. இதோடு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கினதன் பின்னாலேயும் நபிகளார் 3 மாதம் வாழுகிறார்கள். இந்த மார்க்கம் பூர்த்தியாக்குனது வந்து துல்ஹிஜ்ஜா மாதம், இந்த ஆயத்து இறங்கினது துல்ஹிஜ்ஜா மாதம் அரஃபாவுடைய நாளில். அதுக்கு பின்னுக்கால முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் 12, இடையில 2 மாதம் கம்ப்ளீட்டாக. 3வது மாதத்தில் 12 நாள், கிட்டத்தட்ட 90 நாட்கள் இந்த ஆயத்துக்கு பின்னுக்கால நபிகளார் வாழ்ந்தும் கூட அல்லாஹ் தஆலாவே இன்னொரு வசனத்தை இறக்கில்ல அல் குர்ஆனில். ஏன்னா நானே பூர்த்தியாக்கினேன்னு சொன்னானே, அவனே அதுக்கு மாறு செய்யலை. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல நாங்கள் அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் தஆலா நான் என்று அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய இடங்கள் அப்படி அற்புதமான இடங்களாக இருக்கும். அது நான் என்றது அங்கே பொருத்தமாக இருக்கும். நாங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற இடம் மலாய்க்காமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஓர்டர் பண்ணி அல்லாஹ் தஆலா கட்டளையை நிறைவேற்றுகின்ற பொழுது நாங்கள் என்று சொல்லுவான். இன்னொரு விதத்தில் நீங்கள் அல் குர்ஆனை ஆய்வு செஞ்சு பார்த்தால், நாங்கள் என்று அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல சொல்கிறானோ அதனுடைய முடிவில் அல்லாஹ் தஆலா ரப்புன்ற வசனத்தை கொண்டு தான் முடிப்பான். நாங்கள் என்று சொன்ன எந்த வசனத்திலேயும் அந்த சப்ஜெக்ட் முடிகிற பொழுது ரப்புன்ற வசனம் வந்து முடியும். இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இன்னா அன்சல்னா நாங்கள் இறக்கினோம் என்றார். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇதின் ரப், மலாய்க்காமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள் பிஇதினி ரப்,
ரப்புடைய கட்டளையை கொண்டு. இப்போ நாங்கள் தொடங்கினது தனி பொறுமையாக மாறுது ரப்புன்னும் போது. அம்மையத்த சா அலோன் அனின் நபைல் அதேம் அல்லதி ஹும் ஃபீஹி முக்தலிபூன் கல்லா சயாலமுன் சும்ம கல்லா சயாலமுன் அலம் நஜ்அலில் அர்ல மிஹாதா. நாங்கள் இந்த பூமியை நாங்கன்னு தொடங்குறான். அதுக்கு பின்னாலெல்லாம் நாங்கன்னு வரும். நாங்கள் இரவை உங்களுக்கு ஆரோக்கியமாக ரெஸ்டாக்கி தரவில்லையா, நாங்கள் இந்த பூமியை நாங்கன்னு வந்துட்டு கடைசிக்கு சப்ஜெக்ட் முடிகிற பொழுது ஜஸா மின் ரப்பிக்க, இதெல்லாம் உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து கூலி. ரப்புன்னு வந்தால் அவருமே ஆயிட்டு, நானுண்டு ஆயிட்டு. நாங்கன்னு சொன்ன எல்லா வசனத்திலேயும் சப்ஜெக்டுடைய முடிவில் ரப்புன்ற சொல் வரும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி ஃபதலக்கா ஆதமு மின் ரப், அது இப்போ அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பேருக்கும் நாங்கள் ஏவினோம், நாங்கள் சுஜூது செய்ய சொன்னோம், நாங்கள் அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு கடைசிக்கு சப்ஜெக்ட் முடிகிற பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கிட்டு அதன் பின்னால் தௌபா செய்யணும். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி, ரப்பிடத்திலிருந்து கலிமாக்களை கற்றுக்கொண்டார். எங்கே வந்தாலும் அல் குர்ஆனில் நாங்கண்டு வந்த இடத்துல நீங்கள் அப்படி டிரெக்டாக ஓதிக்கொண்டு போனால் அந்த காரியம் முடிகிற பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி முடிப்பான் என்று சொன்னால் ரப்புன்ற ஒரு சொல்ல கொண்டு வந்து இது எல்லா சாரம்சத்தையும் அந்த ரப்புன்னு சொல்லி முடிச்சிடுவான். இது நாங்கன்னு சொன்ன வசனங்கள் இதை பார்க்கலாம். நானுண்டு சொன்னால் அது நானுண்டே சொல்லிட்டான், ஒருமையாயிட்டு. நாங்கன்னு சொன்னால் இறுதி முடிவை ஒருமையாக்கணுமே, அதனால் அல்லாஹ் தஆலா ரப்புன்னு கொண்டு வருகிறான். இப்படி ஏகப்பட்ட வசனங்களை எடுத்து சொல்லலாம், டைம் இல்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தான் இந்த வேதத்தை இறக்கி இருக்க வேறு எந்த ஒரு சம்பந்தம் இதில் வாய்ப்பில்லை என்பதனை மொழி ரீதியாகவும் குர்ஆனுடைய தத்துவ ரீதியாகவும் நாங்கள் விளங்குகிற பொழுது எல்லா நேரத்திலும் எங்களுக்கு அந்த ஈமான் பிரதிபலிக்கும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வேடையும் இந்த வேட்டாம் பொருத்தம், எனக்கு இந்த கலிமா தான் இதுக்கு பொருத்தம் என்று தெரிகின்ற அளவுக்கு நாங்கள் ஆயத்துகளை படிக்கிற பொழுது இந்த அல் குர்ஆனுடைய மகிமையை புரிந்து கொள்ளலாம். இதில் அல்லாஹ் தஆலா ஹக்கீம் என்கிறான். ஹக்கீம் என்றா என்ன? ஞானம். ஞானம் என்றா என்ன? நுணுக்கங்கள், அறிவுகள், அறிவை விட கூடினது தான் ஞானம். அது அல்லாஹ் தஆலா அந்த ஞானம் என்று சொல்லுகின்ற அந்த விதியை, அந்த ஆற்றலை, அந்த வலிமையை அல் குர்ஆனில் மட்டும் அல்லாஹ் தஆலா புழங்குறான். அந்த விஷயத்தில் கூடுதல் கவனங்கள் நாங்கள் செலுத்தி பார்க்கிற பொழுது அந்த விஷயத்துக்குரிய நுணுக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சூரத்துல் லுக்மானில் அடிப்படை விஷயமே அல்லாஹ் தஆலா ஹக்கீம், ஞானம் நிறைந்த வேதம். இதுக்கு பின்னுக்கால அல்லாஹ் தஆலா அந்த ஹிக்மத்துகள், நுணுக்கங்கள் என்ன இந்த சூறால சொல்கிறான் என்பதனை அந்த கண்ணோட்டத்தில் ஒரு தலைப்பை இந்த சூறாவுக்குள் செலுத்தி சில விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதில் அல்லாஹ் தஆலா முக்கியமான ஞானங்களை சொல்கிறான். முதலாவது என்ன? அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு ஏவுகின்ற பொழுது யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ் தஆலாவுக்கு நீ இணை வைக்காதே. இதை புரிந்து கொள்றதுக்கு ஒரு ஞானம் வேணுமா இல்லையா? இணை வைப்புன்றது எல்லாருக்கும் புரியாது. நீங்கள் எந்த பெரிய அறிவாளிகளை எடுத்தாலும் கூட, எவ்வளோ பெரிய கெட்டிக்காரர்கள், எவ்வளோ பெரிய அறிவுமிக்கவர்களை எடுத்தாலும் எல்லா விஷயமும் புரியும். ஆனால் இந்த இணை வைப்பு புரியாது. ஏன்னா இணை வைப்பு புரிதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு புரிதல் தேவை. சாதாரணமாக அறிவு ரீதியாக இதை புரிந்து கொள்வதும் கஷ்டமாக இருக்கும். தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிற காரணத்தினால இந்த இணை வைப்பை புரிந்து கொள்வது மிகவே கஷ்டம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா இதை ஹைலைட் பண்ணி சொல்லுகிறான். அதனால தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு, எல்லா பெற்றோரும் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து இந்த ஞானத்தை சொல்லி காட்டணும். அதனால தான் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் தஆலா யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மரணம் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான், தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னுக்கால நீங்கள் எதை வணங்குவீர்கள் என்று பிள்ளைகளிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு.
பிள்ளைகள் என்ன பதில் சொல்லுகிறார்கள்? நஅ்புது, நாங்கள் எதை வணங்குவோம் என்றால் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இருந்து சொல்லுகின்றார்கள், எல்லாரும் வணங்கின ஒரு இறைவன் இருக்கிறானே அவங்களைத்தான் நாங்கள் வணங்குகிறோம். அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடைசி நேரத்தில் இணை வைப்பை பற்றி ஒரு பயான் பண்ணினார்கள் என்பது சூரத்துல் பக்கராவுடைய தெளிவு. அதனால் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த கடமை இருக்கணும் என்பதனால தான் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான் அல் குர்ஆனில். அதனால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இந்த வேலையை செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா இங்கே ஹைலைட் பண்ணுறான், லா துஷ்ரிக் பில்லா, இணை வைக்க வேண்டாம், இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், இணை வைப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம், பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லாமல் அநியாயம் என்றே சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இணை வைப்புன்ற இந்த விஷயம் சாதாரண பாவங்களை போல அல்ல. இதனுடைய தரத்தை விளங்கி விளக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இணை வைப்புன்ற ஒரு விஷயத்தில் நிறைய கல்விகள் இருக்கிறது. அந்த கல்விகளை நாங்கள் சரியாக கற்று இணை வைப்பின் பக்கம் இந்த சமுதாயம் போகின்ற பொழுது அழகான தெளிவு கொடுக்க வேண்டிய நிலையில் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும் என்பதனால் முதலாவது இந்த நுணுக்கத்தை, இந்த ஞானத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான், வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, இணை வைப்ப அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான் என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அதுக்குன்னே ஒரு தனி பாடம் நீண்ட ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால இந்த இணை வைப்பை பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் ஏவிதனால் இதில் முதலாவது விஷயமாக அல்லாஹ் தஆலா அதை சுட்டி காட்டுகிறார். இரண்டாவது என்னவென்றால் பெற்றோருடன் நடந்து கொள்ளும் முறை. நீங்கள் அல் குர்ஆனில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஓர்டர் இருக்கிறது. நன்மை என்ற அந்த லிஸ்ட்டை எடுத்தாலும் பெரிய நன்மை தௌஹீத், அதுக்கு பின்னால் பெரிய நன்மை பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது. தீமையோட லிஸ்ட்டை பார்த்தாலும் இந்த ஓர்டர் தான். பெரிய தீமை இணை வைப்பு, அதுக்கு பின்னால் பெரிய தீமை பெற்றோருக்கு தீங்கு செய்கிறது. நன்மையில அந்த ரெண்டும் தான் ரெண்டாவது ஓர்டர், தீமையில அந்த ரெண்டு தான். அதனால் எல்லா இடத்துலையும் அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் இணை வைப்பு பின்னால் பெற்றோர் வரும். இணை வைக்காதே, பெற்றோருடன் அழகாக நடந்து கொள். அந்த இணை வைப்பு வாரடங்கள் எல்லாம் அடுத்ததாக சொல்லப்படுவது வேறொரு வணக்கம் அல்ல, அடுத்ததாக பெற்றோர் தான் சொல்லப்படுவது. ஏன் காரணம் என்றால் இணை வைக்கிறவன் நன்றி கெட்ட பாவி. ஏன்னா அவன் நன்றியுடையவனாக இருக்கணுமா இல்லையா? அல்லாவுக்கு படைத்து பரிபாலித்து இப்படியெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவன், ரப்பாக இருக்கிறவன், ஒரு மூச்சு விடுறதா இருந்தாலும் அவன் தான் எங்களுக்கு ரஹ்மத்தை நாடினதுனால்தான் அது நடக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவன் இணை வைத்தால் இது மாதிரி நன்றி கெட்டவன் இருக்க இயலாது. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு நல்லா இருக்கிறதற்கு பௌதிக அமைப்பில் சபப அமைப்பில் காரணம் பெற்றோர். உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவிக்கு பின்னால் இருந்து கொண்டு நாங்கள் இப்படி ஆடிப்பாடி மகிழ்கிறோம் என்றால் அது பெற்றோர் அல்லாமல் வேறு ஒருத்தரும் கிடையாது. அதனால் அல்லாஹ் தஆலா பாருங்கள், அந்த நன்றி மறுப்பும் அவன் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கும் நன்றி மறுக்கக்கூடாது, பெற்றோருக்கும் நன்றி மறுக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேரும் தான் நாங்கள் இப்படி இருக்க காரணம் என்பதனை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுவதற்காக வேண்டி எந்த இடத்துல இணை வைப்பு வருகிறதோ அதை செய்யாதேண்டு பெற்றோருக்கு உபகாரம் செய், அந்த பெற்றோருக்கு நன்றி மறந்து நடக்காதே. இங்கேயும் அல்லாஹ் தஆலா பெற்றோருடன் நடந்து கொள்வது, பெற்றோருடன் நடந்து கொள்வது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா 3 விதமாக வசனங்கள் குறிப்பிடுகிறார். ஒன்று, வவசைனல் இன்சான, மனிதனுக்கு பெற்றோருடன் நடந்து கொள்வது சம்பந்தமாக அல் குர்ஆனில் சொன்ன எல்லா கலிமாவும் வசியச் செய்தோம்னு தான் சொல்கிறான். கட்டளையிட்டோம், நாங்கள் உபதேசம் பண்ணினோம், நாங்கள் இப்படி சொன்னோம் என்று சொல்லாமல் வசைனா வசியச் செய்தோம், வசியச் செய்தோம் என்று 2 தான் சொல்லுவான். ஒன்று அனி அபுதுல்லா, அல்லாவை மட்டும் வணங்குந்து வசியச் செய்தோம். பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வசியச் செய்தோம். வசியச் செய்கிறான்னு சொன்னால் அது அர்த்தம் என்ன? ஒருத்தர் எப்போ வசியச் செய்வார்? மௌத்தாகின்ற பொழுது கடைசியாக சொல்லுகின்ற கட்டளைக்கு பேர் தான் வசியத். அதுக்கு அங்கெல்லாம் அவர் சொல்கிற இல்லை, அதுக்கு தான் நாங்கள் அவர் வசியச் செஞ்சுட்டு போனாண்டுவோம்.
வசியத் செய்தால் யாரும் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டாங்க. வசியத் செய்கிறேன் வருகிற பொழுது அதுக்கு மாறு செய்யவே நாங்கள் பயப்படுவோம். அது மிகப்பெரிய ஒரு கட்டளை என்பது அந்த வேட் பாவிக்கப்பட்டாலே அது யாரும் மாறு செய்யக்கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். அதனால் அல்லாஹ் தஆலா பெற்றோரை நாங்கள் வசியச் செய்தோம் என்கிறார். இதில் அல்லாஹ் தஆலா 3 ஸ்டைலில் இந்த வசனங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, சூரத்துல் லுக்மான் 14ஆம் வசனம். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோரை கொண்டு வசியச் செய்தோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு ஆயத்தில் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, அது எங்காண்டால் அன்கபூத் 8ஆம் வசனம். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா, அந்த களிமா மட்டும் அதில் கூட வருது. அன்கபூத் 8ல் வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹிண்டா பெற்றோரை கொண்டு வசியச் செய்தோம். பிவாலிதைஹி ஹுஸ்னாண்டா பெற்றோரை கொண்டு, இன்னொரு களிமா இருக்குது ஹுஸ்னாண்டால் நல்லபடி நடக்கணும். அந்த வேர்டன் சேர்த்து ஒரு வேர்ட் கூட்டி அன்கபூத்தில். இன்னொரு இடத்துல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, ஹுஸ்னான்ற இடத்துக்கு இஹ்சானாண்டு போட்டு வருது. அது சூரத்துல் அஹ்காஃப் 15ஆம் வசனம். அதில் இஹ்சானாண்டு வரும். இஹ்சானாண்டால் உபகாரம் செய்வது. இப்படி பார்த்தால் 3 களிமாக்கள் இருக்கிறது. 4வது ஒன்று இருக்கிறது, அதுவும் இந்த 3ல் ஒன்று தான். அது அல்லாஹ் தஆலா வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி, அது பனு இஸ்ராயில் 23வது வசனம். இப்போ அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை பெற்றோருக்கு 3 மாதிரி மாற்றி மாற்றி பாவிக்கிறான் களிமாவை. ஒரு இடத்துல வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி, பெற்றோரை கொண்டு வசியச் செய்தோம். இன்னொரு ஆயத்தில் பெற்றோருடன் ஹுஸ்னா, நல்ல முறையில் நடக்கணும். இன்னொரு ஆயத்தில் இஹ்சானா, இஹ்சானான்னு சொன்னால் அது பவர்ஃபுல் வேட், அதுக்கங்களை இல்லை. இஹ்சானாண்டா பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும். என்ன இப்படி 3 இடத்துல பாவிக்கிறான்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, 2 ஆயத்தில் காஃபிரான பெற்றோரை டாக்கெட் பற்றி சொன்னது. 3வது ஆயத்து முஸ்லிமான பெற்றோருக்கு சொன்னது. எப்பன்னு சொன்னால் சூரத்துல் லுக்மான் 14ஆம் வசனம், அதாவது இந்த இப்போ நாங்கள் படிக்கிற வசனம். அதுவும் அதே நேரத்தில் அன்கபூத் 8ஆம் வசனம், பெற்றோருடன் ஹுஸ்னா, நல்ல முறையில் நடக்கணும். இதெல்லாம் ஹதீஸுகளில் வரக்கூடிய இந்த சபபு நுசூலை எடுத்து பார்த்தால், தாய் காஃபிராக இருக்கிற பொழுது மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, இப்போ அந்த தாய் சொல்லுகிறார், நீ இஸ்லாத்தை விடாமிருந்தால் நான் உண்ணாவிரதம் இருந்து மரணிப்பேன். அபு உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்தில் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். தாய் இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே மகனை பார்த்து, மகனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், முகமதின் பின்னால் போகிறாய், நீ இந்த மார்க்கத்தை விடும் வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருப்பேன். இப்போ இந்த அபு உபைதா சொல்கிறாரு, தாயே நீ 100 விடுத்த உண்ணாவிரதம் இருந்து மரணித்தாலும் கூட நான் இந்த மார்க்கத்தை விட போறில்ல. அப்போ தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்குறார். என்னென்றால், தாய் காஃபிராக இருக்கலாம், ஆனால் பேசுகிற பேச்சு நல்லா இருக்கணும், வாழ்ந்து கொள்கிற ஒழுக்கம் நல்லா இருக்கணும், மனதை நோய்க்கக்கூடாது. அதையும் அவர் அழகாக சொல்லி இருக்கலாம். அவர் அந்த இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பற்றில், அந்த வீரத்தில் சொல்கிறாரு, ஆவேசத்தில். ஆனாலும் கூட காபிரான பெற்றோராக இருந்தாலும் மனதை நோவிக்காமல் ஹுஸ்னாண்டால் அழகிய களிமா பேசுவது, இது எல்லாருக்கும் பொருந்தும். இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீம்களோடு மட்டும்தான் அன்பாக, ஆதரவாக, பணிவாக, அஹ்லாக்காக நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. காஃபிர்களாக இருந்தாலும் கூட ஒழுக்கம், பாரம்பரியம், பணிவு, மனத நோய் காமிக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது தானே. அதனால தான் அந்த முஸ்லீம் அல்லாத பெற்றோருக்கு அல்லாஹு தஆலா அந்த பெற்றோருக்கும் சேர்த்து வருகிற பொழுது வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை, வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை ஹுஸ்னா. ஆனால் சூரத்துல் அஹ்காஃபில் முஸ்லீமான பெற்றோருக்குண்டே வந்தது. முஸ்லீமான பெற்றோருக்குண்டே வருகிற பொழுது காஃபிரான பெற்றோரை விட முஸ்லீமான பெற்றோரு கொஞ்சம் கூடுதலாக அவர் பணியணுமா இல்லையா?
கொஞ்சம் கூடுதல் கனிவு காட்டணுமா இல்லையா? எப்படி காபிரான பெற்றோராக இருந்தால் அஹ்லாக்கா நடந்தால் மட்டும் போதும். ஆனால் முஸ்லீமான பெற்றோருக்கு துவாவும் செய்யணுமே, முஸ்லீமான பெற்றோருக்கு இருக்கிறதெல்லாம் கொடுக்கணுமே. என்ன கஷ்டம் வந்தாலும் இஹ்சான் ஆண்டால் எல்லா உபகாரத்தையும் செய். இது உலக மக்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. அதனால தான் அல்லாஹ் தஆலா இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை இடுகின்ற பொழுது சூரத்து பக்கரா 33 வசனத்தில் அல்லாஹ் தஆலா இஸ்ரவேல் மக்களை பற்றி அவங்களுக்கு ஏவின வசியத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எப்படி சுட்டி காட்டுகிறான்? வைது அகதுனா மீசாக்க பனி இஸ்ராயில், இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து நாங்கள் ஒரு உத்தரவாதம் எடுத்தோம். அல்லாஹ் லா தஅபுதூன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோரிடத்தில் இஹ்சானாவாக இருக்கணும். இஹ்சானாண்டா என்ன? உபகாரம் செய்யணும். வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, வக்கூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களிடத்தில் நீங்கள் ஹுஸ்னாவாக இருக்கணும். ஹுஸ்னாண்டா வேற, இஹ்சானாண்டா வேற. ஹுஸ்னான்றது அஹ்லாக்கா நடக்கிறது, நல்ல முறையில் பேசுறது. இஹ்சானாண்டால் தேவையான எல்லா உதவியும் செய்கிறது. வக்கூலு லின்னாசி இஹ்சானான்னு சொல்லலுமா? ஒரு மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா வக்கூலு லின்னாசி இஹ்சானா, மக்களுக்கு தேவையான எல்லா உபகாரத்தையும் செய் அப்படி சொல்லலுமா? ஒரு மனிதனால் மக்களுக்கு தேவையான எல்லா உபகாரமும் செய்யலுமா? அஹ்லாக்கா நடந்து கொள்ளுன்னு சொல்லலாம். ஆனால் பெற்றோருக்கு சொல்லுகின்ற பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு தேவையான எல்லாத்தையும் செய். அதனால் பெற்றோருடைய பணிகள் அனைத்தையும் செய்கிறது பிள்ளைகளுக்கு கடமை. அதனால தான் அந்த பெற்றோரை சொல்லுகின்ற பொழுது மட்டும் இஹ்சானான்றான். அதுவும் முஸ்லிமான பெற்றோருக்கு சொல்கிறான். என்னென்றால் காபிரான பெற்றோராக இருக்கிற பொழுது கொஞ்சம் அஹ்லாக்கா நடந்து கொண்டு தன்னால் முடியாதவைகள் இருந்தாலும் முஸ்லிமான பெற்றோர் தரங்கூட. பெற்றோர்லையும் காபிரான பெற்றோரை விட முஸ்லிமான பெற்றோர் தரஜா கூடவா இல்லையா? அவங்களுக்கு கடமை கூட இருக்குமா இல்லையா? அவங்களுக்கு செலவழிக்க வேண்டிய கூடுதல், துவா செய்ய வேண்டியது. அதனால தான் சூரத்துல் அஹ்காஃப்ல நீங்கள் பார்த்தால் அதுக்கு பின்னால் வரக்கூடிய வசனங்களை பாருங்கள். வபில் வாலிதைனி இஹ்சானான்ட்டு பெற்றோருக்கு துவா செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தில் வரும். قال ربي أعزني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. அப்படியே வந்து பெரிய நீண்ட விஷயங்கள் அவன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், நல்ல பிள்ளையை பற்றி சொல்கிறான். எப்படி என்றால், பெற்றோருக்கு பிரார்த்திப்பார்கள், அந்த பிள்ளைகள் அல்லாஹ் இடத்துல கையேந்துவார்கள், என்னுடைய பெற்றோர்கள் சாலிகான கூட்டத்தில் சேர்த்திவை என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் முஸ்லிமான பெற்றோர், முஸ்லிமான பிள்ளை. முஸ்லிமான பெற்றோரையும் முஸ்லிமான பிள்ளையையும் பற்றி அல் குர்ஆனில் வருகிற பொழுது வபில் வாலிதைனி இஹ்சானா. காபிரான பெற்றோருக்கு வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதை அல்லது பிவாலிதை ஹுஸ்னா. அதனால தான் 3 ஆயத்துக்களும் 3 கலிமாக்கள் வித்தியாசத்தில் முடிந்திருக்கிறது என்ற விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். அடுத்தது இன்னொன்று என்னென்றால், அல் குர்ஆனில் பெற்றோருக்கு 2 சொல் பாவிக்கப்படுது. ஒன்று வாலிதை, அடுத்தது அபவை. வாலிதை நின்றாலும் பெற்றோர் தான், அபவை நின்றாலும் பெற்றோர் தான். வாலித் என்பது தந்தை, வாலிதை என்றால் தாயும் தந்தையும், அது வாலி தந்தை என்ற சொல்லிலிருந்து. அபுனுண்டாலும் தந்தை, அபவை அதுவும் தாயும் தந்தையும். அல் குர்ஆனில் ஒன்று இருக்கிறது, இருமைக்கு அலிஃபேன் நூனையும் சேர்த்துறது. ஆனால் இன்னொரு இருமை இருக்கிறது, அலிஃபேன் நூனையும் சேர்த்தினால் இன்னொரு விதமான இருமை, ஒப்பசைட் இருமை. இப்போ கலமுன் கலமானி, பேன 2 பேன, கிதாபுன் கிதாபானி 1 2. அந்த இருமையில் இன்னொரு இருமை ஒன்று இருக்கிற, 2 நேர் முரணான எதிர்ப்பால், அதுவும் இருமை தானே. அபுன் தந்தை, அபவானின்னா 2 தந்தை அல்ல, தாயும் தந்தையும். வாலிதுன் தந்தை, வாலிதை நீ வாலிதானின்னா தாயும் தான், ஒப்போசைட்டில் 2 இருமை. அதே மாதிரி அஸ்வத்ன்றது ஈச்சம்பழத்துக்கு, அஸ்வதானின்னா ஈச்சம்பழமும் தண்ணீரும், அது 2 தான் சாப்பாடு. பஹ்ருனுண்டா கடல், பஹ்ரைனிண்டா கடலும் ஆறும்.
அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமும் சந்திக்கிற அந்த இடம் மஜ்மா அல் பஹ்ரைன், 2 கடல் சந்திக்கிற இடம் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க. அது பிள்ளை ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிதுர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிற இடத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுறான். இந்த இடத்துல நீங்கள் போகின்ற பொழுது பஹ்ரைன் என்ற இடத்துல நீங்கள் ஒரு மனிதரை காண்பீர், அவர் தான் என்னுடைய அடியான், ஒரு சாலிகான அடியான் என்று அல்லாஹ் தஆலா அங்கே சந்திக்கிற இடத்தை சொல்கிறான். அதில் வருகின்ற பொழுது பலக மஜ்மா அல் பஹ்ரைன், மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 கடல் சந்திக்கிற இடம். 2 கடல் அல்ல, பஹ்ருண்டா கடல், பஹ்ரைன்டா கடலும் ஆறும். 2 கடல் சந்திக்கிறன்னு ஒன்று இல்லை, 6 தான் போய் கடலை சந்திக்கும். கடல் எல்லாம் ஒன்று தான். அது மாதிரி அப்படி ஒரு ஒப்போசைட் இருமை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படி அல் குர்ஆன் அந்த அரபு பாஷையுடைய அடிப்படை ஒன்று அப்படி இருக்கிறது. கமருண்டா சந்திரன், கமரைனுண்டா கமரானுண்டா 2 சந்திரன் அல்ல, சூரியனும் சந்திரனும். அது மாதிரி அபவைனுண்டா அபுன்னு பாடமாக்கின ஒரு ஆள், அலிஃபுன் நூனும் சேர்ந்தா 2 வாரதா இருந்தால் 2 அபுன் 2 தந்தை அப்படி தானே வரணும். அப்படி அல்ல, இது மற்ற சைட்டில் வரக்கூடிய, அடுத்த சைட்டில் வரக்கூடிய இருமை தாயும் தந்தையும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் 2 மாதிரி பாவிக்கிறான் பெற்றோருக்கு. 2 விதமான கலிமா. ஒன்று வாலிதான், அடுத்தது அபவான். 2ஐயும் எங்கே பாவிக்கிறான் என்றால் தாயை பற்றி சொல்கிற இடத்துல தான் வாலிதைன் என்று வரும். வாலிதைன் என்று வந்த இடத்துல எல்லாம் பின்னுக்கால பாருங்க, தாயுடைய விஷயம் தான் அங்கே கூறப்பட்டிருக்கும், தந்தையோட விஷயம் கூறப்பட்டே இல்லை. வவஸ்ஸைனல் இன்சான பி வாலிதை, பெற்றோருக்கு உபகாரம் என்று சொல்லிட்டு அடுத்து தந்தையை பற்றி சொல்லவே இல்லை, தாயை பற்றி தான் வரும். ஹமலத்து உம்முஹு குருகன், ஹமலத்து உம்முஹு வகுனன், அவனுடைய தாய் அவனை கஷ்டத்திலும் கஷ்டமாக பெற்றெடுத்தாள், வலியிலும் வலி பொறுக்காமல் பெற்றெடுத்தாள். பின்னால் தந்தையை பற்றி வரவே இல்லை. ஆனால் தந்தை என்று சொல்லி பெற்றோர் என்று ஆரம்பிக்கிறான். ஆனால் கீழால் பார்த்தால் தாயை பற்றி மட்டுமே சொல்லுவாள். அன்புக்குரிய சகோதரிகளே, என்னன்னு சொன்னால் வாலிதைன் என்ற சொல் விலாதாவிலிருந்து வந்த சொல். விலாதாண்டால் பிள்ளை பெறுதல். அந்த விலாதா நடக்கிறது தன் தாயால் தான். அந்த பிள்ளை பெறுதல் என்பதற்கு விலாதான்றது, அதிலிருந்து வந்த சொல் தான் வாலிதைன் என்றது. அதனால் அங்கே தாயிலிருந்து வந்த சொல்லை அல்லாஹ் பாவித்ததனால பின்னுக்கு தாயை பற்றியே பேசுகிறான். தந்தையிலிருந்து வந்த சொல் ஒன்று இருக்கிறதே அபுன்லிருந்து, அபவைன் என்று குர்ஆனில் வந்த இடத்துல தந்தையை பற்றி தான் பேசுவான். தந்தை அபவைன் என்று வந்த இடத்துல பாருங்க, பின்னுக்கால வந்த வசனங்கள் எல்லாம் பெற்றோருக்கு உபகாரம் செய்கிற வசனமாக இருக்காது. உரிமை சம்பந்தப்பட்ட வசனங்கள் வருகின்ற பொழுதுதான் அபவைன் என்ற சொல் வரும். ஊசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், சொத்துரிமையை பற்றி பேசுகின்ற வசனத்தில் அல்லாஹ் தஆலா வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹும் சுதுஸ், அபவைஹி அவங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 6இல் ஒரு பங்கு இருக்கிறது. அங்கே வாலிதைன் என்று பாவிக்கல, அபவைன். உரிமையை பற்றி பேசுகிறது அபவைன் என்ற சொல். அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா அபூஹுமா சாலிஹா, அந்த கப்பலில் ஓட்ட போடுற அந்த சப்ஜெக்டை சொல்லுகின்ற பொழுது அவங்களுடைய பெற்றோர் சாலிகான பெற்றோர். அங்கே கஷ்டங்கள் கருணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாய்க்கு கருணை காட்டுவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகின்ற பொழுது பெற்றோரை பற்றி அல்லாஹ் தஆலா பேசினால் வாலிதைன் என்ற சொல் தான் அங்கே இருக்கும். உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெற்றோரை பற்றி பேசினால் அபவைன் என்ற சொல் அங்கே இருக்கும். அது அல்லாஹ் தஆலாவுடைய சரியும் தானே. நாங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் உபகாரம் செய்கின்ற பொழுது யார் கூடுதலாக பலவீனமாக இருக்கிறோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கூடுதலான எச்சரிக்கையாக இருக்கணும், கூடுதல் கவனம், ஒரு பார்வை இருக்கணும். தாயை விட தந்தையை விட தாய் கொஞ்சம் கூடுதல் கவனிக்க வேண்டிய பலவீனத்தில் இருக்கிற காரணத்தினால அந்த தாயை ஃபோக்கஸ் பண்ணுறது கூடுதலாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய நேர்மையை காட்டுது. அதனால் வாலிதைன் என்ற சொல் வருகின்ற பொழுது தாயை பற்றி பேசுவான். ஆனால் உரிமை தந்தைக்கு தான். எவ்வளோ தாய் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இரத்த உரிமையில் முதல் இடம் தந்தை தானே. நாங்கள் தந்தையோட விலாசத்தை தானே போடுவோம், தந்தையோட பேரை தானே பின்னுக்கால போடுவோம். தந்தையுடைய சொத்துரிமையில் இருந்ததானே பிள்ளைக்கு
உரிமை என்ற இடம் ஆரம்பிக்கிறது. அதனால் உரிமை சம்பந்தப்பட்டுகின்ற பொழுது தந்தையோடு அபுனோடு சம்பந்தப்பட்ட சொல்ல பெற்றோர் பாவிக்கிறான். கனிவோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது வாலித் என்ற சொல்லை பெற்றோர் பாவிக்கிறான். அது அல் குர்ஆனுடைய கலிமா அல்லாஹ் தாலா நுணுக்கமாக பாவிக்கிறான் என்ற விஷயம். அடுத்தது அல்லாஹ் தாலா சூரத்து பனு இஸ்ராயில் அதில் அல்லாஹ் தாலா பெற்றோரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வக்ஃபில் லஹுமா ஜனாஹத்துல், சூரத்துல் லுக்மான்ல பெற்றோரை பற்றி எச்சரிக்கிறான், வசியச் செய்கிறான். இன்னும் பல இடத்துல அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுகிற பொழுது நிறைய தகவல் சொல்றான். அதில் முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹ் தாலா வக்கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா என்று சொல்லிட்டு பெற்றோரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வக்ஃபில் லஹுமா ஜனாஹத்துல்லி, பெற்றோருக்கு முன்னுக்கால உங்களுடைய இரக்கத்தின் இறக்கையை தாழ்த்துங்கள் என்று பனு இஸ்ராயில் சொல்றார். பெற்றோருக்கு முன்னுக்கால இரக்கத்தின் இறக்கையை தாழ்த்துங்கள் என்றால் என்ன அர்த்தம்? எங்களுக்கு இறக்கை இருக்கிறதா? மனிதனுக்கு இறக்கை இல்லை. இறக்கை இருக்கிறது பறவைக்கு. ஆனால் மனிதனுக்கு இறக்கை இல்லாத ஒருத்தனை இறக்கையை தாழ்த்துங்கள் என்று எப்படி உவமைப்படுத்தலாம்? இறக்கை உள்ளது தானே அந்த உவமை சரி வரும். இறக்கை இல்லாத மனிதனுக்கு நீங்கள் பெற்றோருக்கு முன்னுக்கால உங்களுடைய இறக்கையை தாழ்த்துங்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா பெற்றோருடன் நடந்து கொள்ளக்கூடிய நடத்தையில உச்சகட்ட உவமையில இந்த வசனத்தை சொல்றான். பெற்றோருக்கு முன்னுக்கால இழிவின் இறக்கையை தாழ்த்துங்கள். இறக்கை ஒரு பறவையோடு சம்பந்தப்பட்டது, மனிதனுக்கு சம்பந்தப்படி இல்லை. ஆனால் அதை இங்கே கொண்டு அல்லாஹ் தஆலா உவமையாக டச் பண்ணுறான் என்றால் அல் குர்ஆன்ல 43 உதாரணங்கள் இருக்கிறது. 43 உதாரணங்களுடைய அந்த பொதுத்தன்மை இருக்கிறதே, ஒப்பு நோக்குகின்ற பொதுத்தன்மை, அதுக்கே தனி புக்கு இருக்கிறது. அல் குர்ஆனுடைய உதாரணங்கள் கூறப்பட்ட அந்த பொதுத்தன்மையுடைய ஒப்பு அல்லாஹ் தஆலா அந்த ஒப்பாக்கின விதத்துடைய நொலேஜ், அந்த அறிவு, அதுக்குண்டே புத்தகம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா ஒப்பாக்கினால் அந்த ஒப்பு மிக பொருத்தமாக இருக்கும், கேட்கவே இன்பமாக இருக்கும். பறவை இருக்கிறது. பறவை தன்னுடைய குஞ்சிக்கு சாப்பாடு கொடுக்கும். தன்னுடைய சொண்டால இரையை தேடிக்கொண்டு குஞ்சு பறவைக்கு சொண்டிலிருந்து சொண்டுக்கு சாப்பாட்டை கொடுத்து கொடுத்து குஞ்சை வளர்க்கும். குஞ்சு வளர்ந்து 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 வந்ததன் பின்னால் ஒரு நாள் பறக்கிறதற்கு கற்றுக்கொள்ளும். பறக்கிறதற்கு கற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் ட்ரிப், முதலாவது அந்த குருவி அந்த பறவை பறக்க ஆரம்பித்தால் அந்த தாய் பறவையை தேடி வரவே வராது. அது வரைக்கும் தான் தாய் வளர்த்து வளர்த்து அந்த குஞ்சை பாதுகாக்கும். எப்பொழுது முதல் முறையாக அந்த குஞ்சு பறக்க பழகிட்டதோ அது பறந்து போனால் அது போனது தான், திரும்ப அந்த தாயின் பக்கம் அது திரும்பாது. ஏன்? தாயுடைய பணியும் முடிஞ்சு விட்டது. தாய் பறவை பறக்க கற்றுக் கொடுத்து விட்டது. அது பறந்து போய் அதனுடைய இரையை தேடி வாழ்ந்து கொள்ளும். இதோடு அவங்களுடைய தொடர்பு முடிஞ்சிடும். ஆனால் அந்த பறவையுடைய ரெக்கையை தாய் பறவையை உடைச்சிட்டால் பறக்க இயலாது, அங்கே தாய்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா மனிதர்களை பாருங்கள், ஒரு தாய் தந்தையும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அது நடக்கவும் தெரியாது, சிரிக்கவும் தெரியாது, விழவும் தெரியாது, தனக்கு தூங்கவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது, மலங்களிக்கவும் தெரியாது, சுத்தப்படுத்தவும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற பொழுது எல்லாத்தையும் சீராட்டி தாளாட்டி இப்படியெல்லாம் வளர்த்து வளர்த்து ஒரு பருவ வயசுக்கு அதன் பின்னால் படிப்பூட்டி அதுக்கு பின்னுக்கால மார்க்க ஞானங்களை கொடுத்து அதுக்கு பின்னுக்கால எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து ஆடைகள் வாங்கி கொடுத்து நீண்ட ஒரு ப்ரொஜெக்டு பல வருஷ காலமாக செய்து அதன் பின்னால் ஒரு திருமண மேடைக்கும் ஏற்றுறாங்க. அதன் பின்னால் 4 படித்த மனிதர்களோடு தன் பிள்ளைக்கு வாழணும் என்பதனால் இருக்கிற காசி பணங்கள் சொத்து சுகங்களை எல்லாம் இல்லாமக்கிட்டு நாங்கள் எதுக்கு எல்லாம் பிள்ளைகளை தானே நாங்கள் உலகத்தில் வாழ்ந்துட்டோமே எல்லாத்தையும் முடிஞ்சதன் பின்னால் அந்த பிள்ளைக்கு அழகான ஒரு மனைவி கிடைத்து விட்டது, நல்ல பிள்ளைகள் கிடைத்து விட்டது, நல்ல காசி பணங்கள் நிறைய பொங்கி வருது, எல்லா இடத்திலும் சுற்றி மகிழலாம். மாளிகைகள் என்ன, வாகனங்கள் என்ன, நல்ல நல்ல துறைகள் என்ன, வாய்ப்புகள் என்ன, வசதிகள் என்ன, எல்லா விதமும் கைக்குள்ளே வந்ததன் பின்னால் பெற்றோரை விட்டுட்டு எங்கோ போய் இன்பமாக வாழ்கிறாங்களா இல்லையா?
பெற்றோரை பார்க்குறதுக்காக வேண்டி ஏதோ ஒரு பணத்தை அனுப்பி வைப்பாங்க, அல்லது 4 வேலைக்காரனை வச்சுடுவாங்க, அல்லது ஏதோ மௌத்தாய் நாடு கேள்விப்பட்டால் வந்து ஒரு ஃபாத்தியா ஓதிட்டு கதையை முடிச்சிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா இதைத்தான் இங்கே சொல்கிறான், அந்த பறவையுடைய ரெக்கையை உடைச்சால் புகையலாது, அங்கே தான் அது இருக்கணும். அது மாதிரி மனிதர்களில் நன்றி கெட்டவர்கள் எப்படி என்றால் அந்த பறவைகளை போன்றவர்கள். எல்லா வசதியும் கிடைச்சி எல்லா வாய்ப்பும் கிடைச்சதன் பின்னால் அப்படியே பறந்து போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய உவமை! அந்த இறகுடைந்த பறவை மாதிரி அந்த பெற்றோருக்கு முன்னுக்கால நீ மண்டிட்டு நிற்கணும், அந்த பெற்றோருக்காக நீ ஒன்று அர்ப்பணிக்கணும், பெற்றோருக்கு முன்னுக்கால இறகில்லாத ஒரு பறவை போல நீ ஒன்று ஆக்கி கொள்ளணும் என்ற உவமைதான் வக்ஃபில் லஹுமா ஜனாக துல்லி, பறவை இழிவின் இறக்கையை தாழ்த்துங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அதனால்தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்ற அந்த விஷயத்தில் மகனுக்கு ஏவுகின்ற அந்த ஞானத்தை அல்லாஹு தாலா இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறான். அடுத்து உள்ள ஞானங்களை நிறைய விஷயங்களை அல்லாஹு தாலா சொல்கிறான். அடுத்த வகுப்புகளை தொடருவோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.